அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனை அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவேந்திரன் வழங்க கேட்கலாம். ரேவேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. அதாவது அரியலூர் மாவட்டத்தில் முந்திரி காட்டில் முகாமிட்டிருந்த சிறுத்தை விடிய விடிய தேடியும் சிக்காத சிறுத்தை. மயிலாடுதுறை சிறுத்தை பிடிபட்ட பின்னரே தெரிய வரும் என மாவட்ட வனத்துறை அலுவலர் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பொன்பருத்தி பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவு உள்ள முந்திரி காடுகள் உள்ளது. இந்த சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொன்பருத்தி கிராம மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தலைமையில் வனத்துறையினர் பொன்பருத்தி கிராமத்திற்கு சென்று கிராம மக்கள் கூடிய சிறுத்தையின் கால் தரம் மற்றும் அடையாளங்கள் குறித்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நெருக்கமான குடியிருப்புகள் ஆட்கள் அதிகம் நடமாட்டம் மிகுந்த செந்துறை அரசு மருத்துவமனைக்குள் சிகிச்சை துவங்கியுள்ளது. எனவே அந்த பகுதியில் வெப்பத்தில் இருந்து காற்று வாங்குவதற்காக மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்திருந்த புண்ணியகுடி மற்றும் அவரது மகள் ஆகியோர் பார்த்து பயந்து ஓடி நடந்ததை கூறியுள்ளனர். சிறுத்தை மருத்துவமனையின் சாலையில் அருகே குறுக்கே இருந்து கம்பி வெளியை தாண்டி செல்லும் காட்சிகள் மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி பதிவாகியுள்ளது. இதனையடுத்து செந்துறை போலீசார் வாகனத்தில் சென்ற ஒளிபெருக்கியின் மூலம் சிறுத்தைகள் மாற்றப்பட்டதாகவும் பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம் என எச்சரித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த செந்துறை போலீசார் மற்றும் தீயணைப்புகள் பொதுமக்கள் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி அழைத்து தேடினர். இதில் அச்சமடைந்த சிறுத்தை மீண்டும் மருத்துவமனை அருகே இருந்த மருத்துவர் அறிவுச்செல்வன் ஆகியோர் வீட்டின் பின்புறம் சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் விரைந்து வந்து மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்து இது தான் என்பதை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே மயிலாடுதுறையில் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் இங்கு தெர்மல் ட்ரோன் கேமராவை வைத்து சிறுத்தையை இருக்கும் இடத்தை கண்காணித்தனர். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொன்பருத்தி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வனத்துறையைச் சேர்ந்தவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அங்கு கால் தடயங்கள் தெளிவாக கிடைக்காத நிலையில் 2 பிரிவாக பிரிந்து மாலை வரை அருகில் உள்ள காடுகளில் மக்களை எச்சரிக்கையாக இருக்கச் சொல்லி தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்தோம். இரவு பணியில் தேடுதல் பணியை மேற்கொண்டு வந்த நிலையில் செந்துறை அரசு மருத்துவமனையில் சுமார் 9 மணி அளவில் சிறுத்தை வேலையை தாண்டி போனதாக தகவல் கிடைத்த அடிப்படையில் வனத்துறையினர் மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள சிசிடிவி கேமரா ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரேவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.